கடவுள் கழுதையை படைச்சு அதுகிட்ட சொன்னாரு, நீ கழுதையா பிறந்து நாள் முழுவதும் பொதி சுமப்ப, உனக்கு சிந்திக்கும் திறனே கிடையாது, புல்ல தின்னு 50 வருஷம் வாழ்வ அப்படின்னு. கழுதை சொல்லிச்சு, 50 வருஷம்லாம் ரொம்ப ஜாஸ்தி, 20 வருஷம் போதும் சாமி அப்படின்னு சொல்லிச்சு. கடவுள் அப்படியே ஆகட்டும் அப்படின்னாரு. நாயை படைச்சு அதுகிட்ட சொன்னாரு, நீ மனுஷனோட வீட்டை பாதுகாத்து அவனுக்கு நல்ல நண்பனா இருப்ப, மனுஷன் தரும் மிச்சம் மீதிகளை சாப்பிட்டு 30 ஆண்டுகள் உயிர் வாழ்வ அப்படின்னு. நாய் சொல்லிச்சு, 30 ஆண்டுகள்லாம் அதிகம், 15 ஆண்டுகள் போதும் சாமி அப்படின்னுச்சு. கடவுள் அப்படியே ஆகட்டும் அப்படின்னாரு. குரங்க படைச்சு கடவுள் சொன்னாரு, நீ மரங்களுக்கு கிளைக்கு கிளை தாவி குழந்தைகளை எல்லாம் மகிழ்விப்ப, 20 ஆண்டுகள் உயிர் வாழ்வ அப்படின்னு. குரங்கு சொல்லிச்சு, எனக்கு 10 வருஷம் போதும் சாமி அப்படின்னு. கடவுள் அப்படியே ஆகட்டும் அப்படின்னாரு. கடவுள் மனுஷனை படைச்சு, நீ சிந்திக்கும் ஆற்றலோட பிறப்ப, உன்னோட அறிவை பயன்படுத்தி எல்லா உயிர்களையும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவ, 20 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழ்வ அப்படின்னு. மனிதன் சொன்னா, சாமி எனக்கு 20 வருஷம்லாம் ரொம்ப குறைவு, கழுத வேண்டாம்னு சொன்ன 30 வருஷம், நாயோட 15 வருஷம், குரங்கோட 10 வருஷம், எல்லாத்தையும் எனக்கே தாங்க அப்படின்னு. கடவுள் அப்படியே ஆகட்டும் அப்படின்னாரு. அன்னிலிருந்து மனுஷன் 20 வருஷம் மனிதனாவும், திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் 30 ஆண்டுகள் கழுத போல குடும்ப பாரம் சுமந்தும், குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா 15 வருஷம் நாயை போல வீட்டை காத்தும், கடைசி 10 வருஷம் குரங்க போல மகனோட மகளோட வீட்டுக்கு தாவி தாவி பேர குழந்தைங்களை சந்தோஷப்படுத்தியும் வாழ்ந்தான்.